நாம் இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இந்த உலகத்திலே அநேகருக்கு உபவாச நாளை குறித்ததான மேன்மையும், உபவாச நாள் எதற்கு வைக்கப்படுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன, நாம் ஏன் கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொண்டால் என்ன நன்மை இருக்கிறது, எதற்கெல்லாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்பது அநேகருக்கு தெரியவில்லை. உபவாசம் ஜெபம் என்றாலே ஒரு போர் அடிக்கிற ஸ்தலமாய் மாறிவிட்டது அநேகருக்கு. உபவாச நாள் என்றாலே எப்படி மாறிட்டு, ஒரு போர் அடிக்கிற ஒரு ஸ்தலமாக மாறிட்டு. ஏன் அப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னா, அந்த உபவாச நாளை குறித்ததான மேன்மை தெரியலை. உபவாச நாள் எதற்காக வைக்கப்படுகிறது, அது யாருடைய கட்டளை, யாரு வைக்க சொன்னா, அது என்ன செய்யவில்லை, நமக்கு தெரியவில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், மாஸ்டர் வைக்காரு, அவர் இஷ்டத்துக்கு ஒரு 3 நாள் வைக்காரு, அவரே இருக்கட்டும்னு நம்ம. ஆனால் யாரு வைக்க சொன்னா, அந்த தெளிவு நமக்கு இருக்கணும். உபவாச நாளை குறித்து கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்க. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோவேல் தீர்க்கதரிசி மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் இந்த தீர்க்க தரிசனம். 14ஆம் அதிகாரம், பரிசுத்த உபவாச நாளை என்ன செய்யுங்கள், நியமிக்க சொன்னார். இயேசு உபவாச நாளை நியமிக்க சொன்னார். நான் திரும்ப, இயேசு என்ன சொன்னாலும் அது யாருடைய நன்மைக்காக இருக்கும், நம்மளுடைய நன்மைக்காக தான் இருக்கும். இந்த உபவாச நாளை நியமிக்க சொன்னது யார் என்றால் தேவன். அதற்கு யார் கீழ்ப்படியணும், முதலாவது பாஸ்டர் கீழ்ப்படியணும். அப்போ தானே வைப்பாரு, இல்லைன்னா அவர் வைப்பாரா, வைக்க மாட்டார். யாரு வந்தாலும் வரலனாலும் உபவாச நாளை நியமிக்கணும். கட்டளை எங்கேருந்து வந்தது, பரலோகத்தில் இருந்தது. வந்தாதான் வெள்ளிக்கிழமை உபவாசம், அது கிடையாது. வசனம் என்ன சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். இது தேவனுடைய கட்டளை. நோவா தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஃபர்ஸ்ட் செய்தான், அதன் பிறகு செய்து முடித்தான். அப்ப கட்டளையிட்டபடியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். இப்ப அநேகருக்கு இந்த உபவாசத்தை குறித்ததான தெளிவு இல்லை. உபவாச நாள்ல போகணுமா அப்படிங்கிற எண்ணம் தான் அநேகருக்கு இருக்கு. ஆனா ஏன் கர்த்தர் வைக்க சொன்னார், யாருக்காக வைக்க சொன்னார், இதுல பங்கு பெற்றா என்ன நன்மை இருக்கு, ஏதோ வந்தா நன்மை கிடைக்காது. உபவாச நாளுக்கு ஏதோ இவர் வைக்கிறார், நானும் வருகிறேன் என்று வந்தால் நன்மை கிடைக்காது. நான் சொல்லித்தார், உபவாச நாளில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி உபவாசம் இருக்கணும், எதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கணுங்கிறத இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். நான் கர்த்தர் சொல்லி, நான் இதெல்லாம் முன்னையே சொல்ல வேண்டியது. ஆனால் அவர் நடத்தும் போது என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க ஒரு கூட்டத்தார் எப்படி உபவாசம் இருக்கிறார்கள் என்று பாருங்க. உபவாசத்துல தேவன் அங்கீகரிக்கக்கூடிய உபவாசமும் இருக்கு, தேவன் அங்கீகரிக்க கூடாத உபவாசமும் இருக்கு. நீங்க அதுல 16, 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை. சிலரெல்லாம் உபவாசிக்கும் போது 10 பேட்டை சொல்லிட்டு தான், ஒரு 2 பேட்டியாவது சொன்னாதான் அவங்களுக்கு என்ன இருக்கும். ஆனா இயேசு எப்படி உபவாசிக்க சொல்றார், மனுஷர் காணும்படி உபவாசிக்காதிருங்கள்.
உங்களுடைய உபவாச ஜெபம் அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். உபவாச ஜெபத்தில் நம்முடைய இருதயமும் இயேசுவும் தான் கணக்கில் இருக்கணும். அதான் உபவாச நாள். இல்லையானால் நம்ம உபவாசம் இருந்தால என்ன இருக்காது, அர்த்தம் இருக்காது. அப்ப மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் உடனே பலனை கொடுத்துட்டார். இவங்களுக்காக எதுக்கு இந்த பலனை வச்சிருப்பான், நீ பிடிச்சிட்டு போப்பா. ஏன்னா என்ன, நீ எதுக்காக உபவாசம் இருக்க? மனுஷங்க காணும்படிக்கு உபவாசம் இருக்கு. அதனால உனக்கு இந்த பலன், இதை நீ வச்சுட்டு போன்ட்டார். அவங்க பலன் தீர்ந்தது, முடிஞ்சிட்டு. அடுத்த வசனம், நீயோ அப்போ இயேசு எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களுக்கு ஏசப்பா சொல்லி கொடுக்காரு பாருங்க. நீயோ யாருக்கு? ஏசப்பாட்ட போய் கற்றுக்கொண்டா ஏசப்பா தெளிவா நம்ம கற்று தருவார். இங்க ஒரு கூட்டத்தார் வந்து எப்படி உபவாசிக்கணும்னு கேட்காங்க. நீயோ எப்படி உபவாசிக்கணும்? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி. சிலரெல்லாம் குளிப்பாங்களானே தெரியாது. உபவாச நாளில் வந்து உட்கார்ந்துருவாங்க, எண்ணெயும் பூச மாட்டாங்க. சென்னெல்லாம் எண்ணெயே தைக்க மாட்டாங்க. சிலர் அவங்க பாட்டுக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது. தலைக்கு நல்ல எண்ணெய் பூசி நல்ல முகத்தை கழுவி அவருக்கு சந்நிதியில் என்ன செய்யணும்? உட்காரணும். எப்படி உட்காரணும்? முகத்தை நல்லா கழுவி இப்படி உட்காரக்கூடாது. உபவாச நாள் ரொம்ப முக்கியம். நமக்கு அது அற்பமாக வேணா தெரியலாம், ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் உபவாச நாள் மிக 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 ஒரு முக்கியமான ஒன்று. யாருக்கு? நமக்கு. ஏசப்பா ஏன் இந்த உபவாச நாள் நியமிக்க சொன்னா? அவருக்காகவா? நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. அப்ப அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கும் நமக்கும் அந்த உபவாசத்துல என்ன இருக்கணும்? ஐக்கியம் இருக்கணும். இல்லையானால் நாம் பண்ணுகிற உபவாசத்துல என்ன இருக்காது? பிரயோஜனம் இருக்காது. இங்க ஒருத்தன் உபவாசம் பண்ணிக்கிறான் பாருங்க. நீங்க உபவாசம் பண்ணிருக்கான் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இவன் எப்படி உபவாசம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்ப இவன் எதுக்காக உபவாசிச்சிருக்கான்? இவன் உபவாசித்த உபவாசம் தேவனுக்கு முன்பாக தெரியும். அப்ப இவன் எதுக்கு உபவாசித்தான்? பேர் புகழுக்காக உபவாசிக்க கூடாது. ஒன்னு, மனுஷர் காணும் பொருட்டு உபவாசிக்க கூடாது. இரண்டாவது, பேர் புகழுக்காக உபவாசிக்க கூடாது. அப்ப எதுக்கெல்லாம் பாஸ்டர் உபவாசிக்கணும்? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க யோனாவின் தீர்க்கதர்சன புஸ்தகம். யோனாவின் தீர்க்கதர்சன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே 3ஆம் வசனம் முதல் வாசிங்க. இன்னும் 40 நாள் இயேசு எப்போதுமே மனம் திரும்புவதற்கு சில காலம் சமயம் கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் தண்டனை கொடுப்பார். இயேசு உடனே நம்மை தண்டிக்கிற கர்த்தர் அல்ல. அந்த மனம் திரும்புவதற்கு கொஞ்சம் சமயம் கொடுத்துட்டு தான், அந்த சமயத்துல அவன் மனம் திரும்பாத பட்சத்துல தான் பட்டயத்தை கருக்காக்குவார். அப்ப பட்டயத்தை கருக்காக்குவதும் பட்டயத்தை உரையிலே போடுவதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு.
அப்ப இங்கே நினிவே மக்கள் ஒரு உபவாசம் எடுக்காங்க. எதுக்காக? அந்த 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப தேவ கோபம் நம்மேலும் நம் குடும்பத்தின் மேலும் வராதபடிக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? உபவாசம் இருக்காங்க. அப்ப நம்ம எதுக்கு உபவாசம் இருக்கணும் என்றால், தேவ கோபமானது என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் வராதபடிக்கு நான் என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். ஒரு தீர்க்க தரிசனம் வந்துட்டானால் அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்து விடக்கூடாது என்பதற்காக உபவாசம் இருக்கணும். இவங்க ஏதோ யோனா சொன்னா நம்ம கேட்டோம்னு போகல. இப்ப அநேகருக்கு தீர்க்க தரிசனம் கேட்டா என்ன வர மாட்டேங்குது? தெய்வ பயம் வர மாட்டேங்குது. ஆனா இவங்க அறியாத ஜனங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமே தெரியாதவங்க, ஆனா தெய்வ பயம் வருது. ஆனா இப்போ உள்ள கிறிஸ்தவங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது? தெய்வ பயம்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்காங்க. தேவன் யாருன்னு தெரியுது, ஆனா அவருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு தெரியல. தெய்வ பயமே இல்லை. அதனால்தான் இயேசு சொன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் மனுபுத்திரன் மேல் என்ன செய்தார்? கண்ணோக்கமானார். அப்ப இவங்களுக்கு இங்க தீர்க்க தரிசனம் கிடைச்ச உடனே இவங்களுக்கு எல்லாம் என்ன வருது? ஒரு தெய்வ பயம். அப்ப இவங்கிட்ட பாவங்கள் நிறைந்து இருந்த போது இவர்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு சமயம் கொடுக்கார். இன்னும் 40 நாள் இருக்கு. அந்த 40 நாள்ல நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்பாத பட்சத்துல கர்த்தர் பட்டயத்தை கருக்காக்குவார். ஐயா, உபவாச ஜபத்துக்கு தேவ கோபத்தையே மாற்றி தேவன் இரக்கம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உபவாச ஜபத்துக்கு வல்லமை இருக்கு. நமக்கு ஏன் இந்த உபவாச ஜபத்தினுடைய வல்லமை தெரியல? இப்போ உபவாசம் இருந்தாச்சு, உபவாச ஜபம் பண்ணியாச்சு. ஆனா அந்த உபவாச ஜபத்துல என்ன இருக்கணும்? அதான் ரொம்ப முக்கியம். 40 நாள் உபவாசம் வச்சுட்டாங்க, உபவாசம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த உபவாச நாள்ல என்ன இருக்கணும்? 10 நாள் உபவாசம் இந்த ஒரு பிரோஜனம் கிடைக்கல பாஸ்டர். ஒன்னும் என்ன செய்யல, கிடைக்கல பாஸ்டர். ஏன் கிடைக்கல? அப்ப என்ன இல்லை நம்ம கிட்ட? இதெல்லாம் நம்ம கத்துக்கிடணும். இவங்க 40 நாள் உபவாசம் தாங்க. இந்த உபவாசம் பிரோஜனப்பட்டதா படலையா? இவங்களுக்கு எப்படி பிரோஜனப்பட்டது? அப்ப இவங்கிட்ட என்ன இருந்தது? வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. உபவாசம் இருப்பதை இயேசு பார்க்க மாட்டார். அந்த உபவாச ஜபத்துல உள்ள நம்முடைய கிரியையை தான் இயேசப்பா பார்ப்பார். ஐயோ, இவன் 10 நாள் உபவாச ஜபத்துல கலந்து கொண்டுட்டானே, அதை பார்க்க மாட்டார். அந்த 10 நாள் உபவாச ஜபத்துல இவன் எந்த அளவுக்கு மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கிறான் என்பது அந்த கிரியையை பார்த்துதான் அந்த உபவாசத்துக்கு ஜபத்துக்கு தகுந்தாப்புல பலனை கொடுப்பார். நம்மகிட்ட அந்த கிரியை இல்லாத வரைக்கும் எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் அந்த உபவாச ஜபம் பிரயோஜனப்படாது. இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று உபவாசம் இருந்தால் அந்த உபவாச ஜபத்துல நம்ம மனம் திரும்பணும். இயேசு நம்மளை மனம் திருப்ப மாட்டார். நம்ம தான் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புகிற வேலை நம்ம வேலை. நான் அன்னைக்கே சொன்னேன், பரிசுத்தம் பண்ணுகிற வேலை நம்ம வேலை, பரிசுத்தம் ஆக்குகிற வேலை தான் ஏசப்பா உடையது. மனம் திரும்புகிற வேலை நம்மளுடையது. அப்ப இவங்க 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. அந்த உபவாச ஜபத்துல என்ன இருந்தது? கிரியை இருந்தது.
இப்போ குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஒரு 10 நாள் வைக்கணும் வைங்க, உதாரணமா. வைக்க மாட்டோம், வைக்கணும் வைங்களேன். அப்போ அந்தந்த குடும்பங்கள் வந்து என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமே என்று எண்ணி என்ன செய்யணும்? செய்ய வேண்டியது 10 நாள் கூட்டத்துக்கு வந்ததுனால ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த 10 நாள் கூட்டத்தில் வந்து நீங்க என்ன கிரியை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் ஆசீர்வாதம். அநேகருக்கு இந்த உபவாச நாள்னா என்னன்னே தெரியல. ஏதோ அவர் வைக்காரு, நம்ம போவோம், அதுக்காக இல்லை. அது வேஸ்ட், அது வெறும் பிரயோஜனம் மற்றது. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்காததினால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இவன் ஏதோ 1 மணி நேரம் கத்துதானேன்னு கேட்கக்கூடாது, நம்முடைய நன்மைக்காக கேட்கணுமே அப்படின்னு கேட்டாதான் அதுல என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. இல்லைன்னா எனக்கு தான் பிரயோஜனம். நான் 1 மணி நேரம் கத்துனா எனக்கு தான் பலன். உங்களுக்கு அது பிரயோஜனப்படணும்னா அதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். ஆபிரகாம் நினைச்சா எனக்கு வாக்குத்தத்தம் தந்துட்டார், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் இருக்க முடியுமா? ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தம் தந்து விட்டார், அது எனக்கு நிறைவேறணும். எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? இவன் விசுவாசிக்கணும், அந்த விசுவாச கிரியையில வரணும், அதன் பிறகுதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தம் தந்துட்டான்னு நம்ம தைரியமா இருந்தோம்னா அந்த வாக்குத்தத்தம் என்னைக்கு நிறைவேறும்? இயேசு ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பு ஒரு கட்டளையை கொடுத்துட்டு தான் ஆசீர்வாதத்தை பின்னால வைப்பார். அதன்படி நீ செய்தால் உனக்கு என்னது? ஆசீர்வாதம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கணும்? நம்முடைய மனம் திரும்புவதற்காக, தேவ கோபம் நம்மேல் வராமல் இருப்பதற்காக, தேவனுடைய இரக்கங்கள் நமக்கு கிடைப்பதற்காக. 2வது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. இங்கே கொர்நேலியோ ஒரு உபவாசம் இருக்கார். இந்த கொர்நேலியோ யாருன்னா 100க்கு அதிபதி. இந்த கொர்நேலியோ யாரு? 100க்கு அதிபதி. இவர் ஒரு உபவாசம் இருக்கார். எவ்வளவு வேலை இருந்தாலும் உபவாசத்துக்குன்னு கொஞ்சம் என்ன செய்யணும்? நாளை ஒதுக்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் எதுக்காக வந்திருப்போம்? நாளைக்கு ராபோஜனமே. எல்லாரும் எப்படின்னு தெரியல, ஒரு சிலர் எதுக்காக வந்திருப்பாங்க நாளைக்கு. ஆனா அதுக்காக அல்ல, அதுக்காக வரக்கூடாது. இன்னைக்கு உள்ள உபவாச நாள்ல நான் என்ன செய்யணும்? ஆயத்தமான ஏசப்பா என்னைக்கு வருவார்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப இந்த உபவாச நாளை கத்த நியமிக்க சொன்னது நல்லது தானே? அந்த உபவாசம் இந்த நகரத்தார் உபவாசம் பண்ணலன்னா அழிஞ்சிருக்குமே ஒரு நகரமே. அப்ப ஏசப்பா ஏன் உபவாச நாளை நியமிக்க சொன்னார்? நம்மளுடைய நன்மைக்காக. நம்மளுடைய உபவாச ஜபத்துல எத்தனை பேர் வாராங்க என்பது முக்கியமே இல்லை. அந்த உபவாச ஜபத்துல எத்தனை பேருக்குள்ள மாற்றம் வருதுங்கிறது தான் முக்கியம். ஆட்கள் எண்ணிக்கையை வச்சு உபவாச ஜபம் வைக்கவே கூடாது. அது தேவ நாமும் பிரியமும் படாது. இத்தனை பேர் வந்தாதான் நான் வைப்பேன். அது எதுக்கு? உபவாச ஜபம் யார் வைக்க சொன்னா? ஏசப்பா வைக்க சொன்னார். நம்ம வைப்போம். வருகிறவங்க வருவாங்க, ஆசீர்வதிக்கப்படுறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, மனம் திரும்புறவங்க அவங்க கிரியையை பொறுத்து தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம தான் உபவாச ஜபத்துக்கு வந்தா நம்ம கிரியை செய்யணும். கொஞ்சம் இருதயத்தை விட்டு கொடுத்து ஆராதிக்கணும்,
கொஞ்சம் கர்த்தரை நல்லா துதிச்சு பாடணும். அது நம்ம வேலை. அப்படியெல்லாம் செஞ்சாதான் சில ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இங்க கொர்நேலி 100க்கு அதிபதி, நல்ல பிஸி மேன். இவர் ஒரு உபவாசம் இருக்கார். இவர் எதுக்காக உபவாசம் இருக்கார்னா, யூதருக்கு கிடைத்த அதே பரிசுத்த ஆவி எனக்கும் கிடைக்கணும், என்னோடு கூட கூடுகிற என் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கிடைக்கணும். அந்த வாஞ்சை யாருக்கு இருந்தது? கொர்நேலிக்கு இருந்தது. அதனால கொர்நேலி அந்த வாஞ்சை நிறைவேறுவதற்காக ஏசப்பாட்ட உபவாசம் இருந்து ஜெபிக்கார். நமக்கெல்லாம் வாஞ்சை இருக்குமே தவிர என்ன இருக்காது. சிலருக்கு ஜெபம் இருக்குமே தவிர என்ன இருக்காது. ஆனா என்ன வேணும்? வாஞ்சையும் வேணும், ஜெபமும் வேணும். சிலர் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா என்ன வந்திருக்காது? வாஞ்சை வந்திருக்காது. சிலருக்கு வாஞ்சை இருக்கும், ஆனா என்ன இருக்காது. ஆனா இந்த கொர்நேலிக்கு வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை நிறைவேற ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஆகாசு ஜெபிக்கணும். இப்ப ஆகாசினுடைய வாஞ்சை நிறைவேறணுமானால் ஆகாசு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். போன் போடு, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிக்கிடுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். அவனும் பாஸ்டர் சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க பாஸ்டர் எனக்காக கதறுகிறார், பாஸ்டர் கண்ணீர் விடுகிறார், எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு அப்படி இருக்கக்கூடாது. ஜெபிக்க சொல்லுவது நல்லது. அநேகருடைய ஜெபம் நமக்கு 20 பேர் ரொம்ப நல்லது. ஆனா நம்மளும் நான்லாம் யாரை பார்த்து என் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லுவேன், எந்த ஊழியர்கிட்டையும் சொல்லுவேன், அநேகருடைய ஜெபம் நமக்கு நல்லது. என்னைக்காவது ஒரு நாள் அது தூக்கும் நம்மளுக்கு, அது நமக்கே தெரியாது. ஆமா, நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க, யாரோடையாவது ஜெபம் நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் தூக்கிறோம். ஆனா நம்மளும் அதுவும் வேணும். ஏசப்பா சீசர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லிட்டு அவரும் போய் என்ன செய்தார்? அந்த அந்த சம்பவத்தில் நான் ஏசப்பாட்ட இருந்து படித்தது 3 பாடம். எப்போதுமே ஏசப்பா தாங்க நமக்கு மாதிரி. அவங்க இப்படி சொல்றாங்க, அதெல்லாம் காதலே வாங்காது. ஏசப்பா ஜெபம் பண்ண சொல்லிக்க, நானும் சொல்லணும். ஏசப்பா ஜெபம் பண்ணாரா, நானும் ஜெபம் பண்ணணும். நீ யாருடைய பிள்ளை? ஏசப்பாவினுடைய பிள்ளை. அப்ப ஏசப்பா என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம. இப்ப சிமியன் இருக்கான், அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை தான் செய்வான். ஆமா தானே? இதே போலதான் ஏசப்பா என்ன சொல்றாரோ அதை தான் பிள்ளை செய்யணும். அப்பதான் நம்ம யாருடைய பிள்ளை? ஏசப்பாவுடைய பிள்ளை. இப்ப கொர்நேலிக்கு ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை? யூதருக்கு கிடைத்த அதே ஆவியானவர் எங்களுக்கும் வேணும். ஏன்னா இவங்க புறஜாதியார். ஏன்னா யூதர் அங்கேருந்து வர முடியாது. பேதுருக்கு அந்த வரம் இருக்கு. இப்ப பேதுருவா கூப்பிட முடியாது, ஏன்னா கூப்பிட்டா வரமாட்டார். கூப்பிட்டா, ஏன்னா இவர் புறஜாதியார். பேதுரு யாரு? யூதர். அதனால இவர் ஜபிக்கார். அபிஷேகம் வேணும்னா எல்லாரையும் கூப்பிடக்கூடாது. அபிஷேக கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் அங்க ஒரு இடத்துல பார்த்தம்பாங்க, அப்படி நிறையுதாங்க பாஸ்டர். அப்படி நிறைஞ்சா நம்மளும் போய் அப்படி நிறைய வேண்டியதானே. எல்லாரையும் அபிஷேக கூட்டத்துக்கு கூப்பிட்டா எல்லா ஆவியும்னு வரும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஆவியை இறக்கி விட்டு போயிடுவாங்க. நம்மளும் ஏதாவது ஒரு ஆவியில் ஆட்டை போட்டுன்னு போயிடுவான். கடைசியில் இங்கே இருந்து படுற பாடு யாரு? இந்த பாஸ். அவங்க பாட்டுக்கு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. அது போட்டு பாடா படுத்தும் யாரு? பாஸ்டர். அவர் உட்கார்ந்து அழுது கத்தாவி, இந்த ஆவியை நீக்கும் ஐயா, இந்த ஆவியை நீக்கும் ஐயான்னு அவர் ஜெபம் பண்ணுவார். அபிஷேகத்துக்கு எல்லாரும் அதுக்காக தான் ஜெபிக்க. யாரு யாரு? நான் ஒரு ஊழியக்காரர் அபிஷேக கூட்டம் வந்து நான் அங்கே பற்றி விசாரித்தேன், எப்படியா அவங்க நடத்துதாங்க, அது எப்படி இருக்குன்னு.
விசாரிச்சுட்டு பார்த்தேன், கொஞ்சம் சந்தேகமும் இருக்கு. ஆரம்பத்தில் என்ன இருந்தது, சரி அவரை கூட்ட பார்ப்போங்கிற என்ன இருந்தது. ஆனால் கொஞ்சம் என்ன இருக்கு, நிச்சயம் வரல. அது வேற, கூப்பிடக்கூடாதோட கூப்பிட்டு இவங்க மேலே என்னத்தையா நம்மளே இறக்கி அந்த பாதத்தை எதுக்கு நம்ம சுமப்போம் அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன், சரி வேண்டாம், பேசாமல் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், அதற்குரிய வழியை கர்த்தர் என்ன செய்வார், அன்னைக்கு திறப்பார்னு அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு. அப்போ வாஞ்சை நிறைவேற என்ன செய்யணும், உபவாசம் இருந்து தியாகம் இல்லாமல் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. சிலர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட உபவாசம் வந்து ஜெபம் பண்ணும், உபவாசம் தான் ஜெபம் பண்ணுமோ, எனக்காகவா சொல்றேன், ஏன் சாதாரணமா ஜெபம் பண்ணக்கூடாதா, உபவாசம் தான் கண்டிப்பா ஜெபம் பண்ணுமா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் அதுக்குரிய பலன். உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை அதிகம். எதுக்கு, உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை அதிகம். அதனால்தான் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஒரு நேரம் தியாகம் பண்ணணும். ஏங்க மீன் 3 நாள் தியாகம் பண்ணிருக்கு. இந்த நோவா பையால இவன் படாத பாடு, இவன் பட்டது இல்லாமல் இவனால எத்தனை பேர் பாடுபட வேண்டியிருக்கு. அந்த மீன் என்னங்க கஷ்டப்பாடுபட்டுச்சு, அது பாட்டுக்கு உள்ள நீந்திட்டு இருந்து ஏசப்பா அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்து, ஏன்னா ஏசப்பா கட்டளை கொடுத்து அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக சில தியாகங்களையும் பட்டுதான் ஆகணும். 3 நாள் பட்னியா இருந்திருக்கு. யாரால, யோனாவால. ஒன்னையும் சாப்பிட முடியாது, ஏன்னா உள்ள இவன் இருக்கான, எங்க உள்ள போகும், அவன் வேற உள்ள போய் முழங்கால் வேற படிட்டு ஜெபிக்கான். எனக்கு இங்க வயிறு கியாமுயாங்கு, இவனை வேற ஏசப்பா எப்போ வெளியே உள்ள விடுவார்னு தெரிய மாட்டேக்கு, இவன் வேற உள்ள இருந்து ஜபிச்சு, இது முன்னையே ஜபிக்க வேண்டியதானு மீனு கதறி இருக்கும். இவன் முன்னையே இதை ஜபிச்சிருந்தா எனக்கு இந்த பாடு, அப்போ நம்ம முன்னையே ஜபிச்சிருந்தா பாடுபட, நம்மளால அநேகர் பாடுபட வேண்டியது என்ன செஞ்சிருக்கும், குறைஞ்சிருக்குமே. நம்ம முன்னையே ஜபிக்காததுனால அநேக பாடுகளை நம்ம தான் பட்டாகும். ஏன் பாஸ்டர் இந்த பாடு, ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கல, அதனால இந்த பாடு. இவன் எப்போ ஜபிக்கணும், ஏசப்பா பாடு சொல்லும் போது, ஏசப்பா நான் அப்படி ஜெபம் பண்ணியிருந்தாவது இவனுக்கு என்ன கிடைச்சிருக்கோம், கொஞ்சம் விடுதலை கிடைச்சி. இவனால படகுல இருந்தவனுக்கு நஷ்டம், கீழே போனா மீனுக்கு நஷ்டம், அங்க உட்காந்து ஜெபிக்க. அப்ப நம்ம ஜெபிக்காததுனால நம்ம குடும்பத்தில் உள்ள அநேகர் என்ன செய்தாங்க, நஷ்டத்தை அனுபவிக்காங்க. அந்த உணர்வு எப்ப வருது, மீனுக்குள்ள போன பிறகுதான் வருது. சில பாடுகளை ஏன் தருவார்னா நம்ம ஜெபிக்கணும் தான் தருவார். நம்ம ஆனாலும் ஜெபம் இல்லையா, இன்னும் பாட கூட்டுவார், இன்னும் ஜெபம் இல்லையா இன்னும் கூட்டுவார். அவரால் 10 மடங்கு தீயையும் கூட்ட முடியும். நேச்சாரால எத்தனை மடங்கு தீயை கூட்ட முடியும், 7 மடங்கு தான் கூட்ட முடியும். ஆனா ஏசப்பாவால எத்தனை மடங்கும் கூட்ட முடியும். ஏன்னா என்ன ஆகணும், இவன் மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்புதலுக்காக ஏசப்பா என்ன செஞ்சாவது நம்மளை மனம் திரும்ப வைப்பார். அப்ப 2வது எதற்காக உபவாசம் இருக்கணும், யாருக்கு தெரியும். ஏதோ நீ கத்துதைய பாவமா இருக்கேன்னு நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம், அந்த மாதிரி கேட்கிய. 2வது எதுக்காக உபவாசம், நான் கத்துனேன் எனக்கு எங்க உண்டு பிரதிபலன், பரலோகத்தில் உண்டு. ஆனா இதை கேட்டு அதன்படி செஞ்சாதான் உங்களுக்கு பிரதிபலன். 2வது நம்முடைய வாஞ்சை நிறைவேறுவதற்கும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கும் நம்ம ஜெபிக்கணும். அண்ணாதான் ஏசப்பா இவனுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தார். அதை அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நல்ல கவனிங்க, அவ்வளவு வேலையின் மத்தியிலும் ஜெபத்துக்குன்னு நேரம் ஒதுக்குதான். அவ்வளவு வேலையிலும் மத்தியிலும் ஜெபத்துக்குன்னு நீங்க கூட என்னைய சொல்லலாம், நீர் சும்மா இருக்கேரு ஜெபம் பண்ணுவேரு. ஆனா இங்க இவனை பாருங்க, 100க்கு அதிபதி,
கொர்நேலியு 100க்கு அதிபதி, அவ்வளவு பிஸிமேன், 100 பேரை மேய்க்கணும். அதன் மத்தியில் இவர் ஜெபத்துக்கு என்ன செய்தார்? கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குதார். அப்படி ஜெபம் பண்ணும் போது யார் வரா? அப்ப ஜெபிக்கிற வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். இல்லைன்னா வேற ஆள் தான் இருக்கும். ஜெபிக்கிற வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் தான் என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். இல்லைன்னா யார் இருப்பா? வேற ஆள் தான் இருப்பார். புரியுதா? என்ன புரிஞ்சுதோ தெரியல. அப்ப கொர்நேலியு வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் என்ன இருந்தது? ஒரு ஏணி இருக்கு. அப்ப ஜெபிக்கிறவனுக்கும் ஏசப்பாக்கும் ஒரு ஏணி இருக்கும். அந்த ஜெபிக்கும் போதுதான் அந்த ஏணியில சில காரியங்களை கற்று தருவார். அப்ப நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போதுதான் பரலோகத்துக்கும் நமக்கும் அதிகமா என்ன கிடைக்கும்? கனெக்ஷன் கிடைக்கும். ஏன் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்? ஏசப்பா எனக்கு நிறைய காரியங்களை அந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது என்ன செய்வார்? கற்று தருவார். எங்கேயுமே எங்க யூதரே போகாத வீட்டுக்கு பிரகாசமுள்ள தூதன் இறங்கி வந்து நிற்கார். அவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணியிருக்கான் பாருங்களேன். சிலரெல்லாம் மைக்கே முழுங்கிருவாங்க. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. நான் சிலத்தை பார்த்துருக்கேன். இப்போ எதுக்கு இவர் இப்படி கத்துத? இப்படி கத்துனாதான் ஏசப்பா இறங்குவார. நொறுங்குண்ட இருதயம் எங்கே இருக்கோ அங்கே அவர் சமீபமாக வந்து இருப்பார். சிலரெல்லாம் மைக்கே முழுங்கிடுவாங்க. பற்றியெல்லாம் இது எதுக்கு இப்படி தொண்டை தண்ணியை வேஸ்ட் ஆக்குதாருன்னு நினைப்பேன். ஒன்றும் இல்லை, நம்ம இருதயம் நுறங்கி இறங்குறவர் இறங்குவார். இருதயம் நொறுங்குண்ட இடத்துல அவர் எப்படி இருக்கார்? சமீபமாக இருக்க. அந்த ஆவி உள்ளவங்க இடத்துல ஏசப்பா சமீபமாக தான் இருப்பார். அவர் தான் வந்துட்டார, அவர் திரும்பவும் இறங்கும். எப்போ? பாட்டு முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு பிரசங்கத்துக்கு முன்னாடி இறங்கும் ஆண்டவரே. அப்போ அவர் இப்பதான் இறங்க போறாரா? அப்ப இதுக்கு முந்தி இருக்கிறதெல்லாம் யாரு? இது வரைக்கும் இருந்தது யாரு? ஃபர்ஸ்ட் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? நம்ம பாஸ்டர் எனக்குள்ள ஒரு மனம் திரும்பல் உண்டாகணும்னா நம்ம உபவாசம் வந்து ஜெபிக்க. ரெண்டாவது எதுக்காக? எதுக்காகவும் இரி, எங்களுக்கு என்ன இதையாவது சொல்லு, எனக்கு தூக்கம் வருது, என்னை ஒன்று தூங்க விடு, இல்லைன்னா சொல்லிட்டு என்ன செய் முடி அப்படின்னு இருக்காங்க. என்னமோ நான் உண்மையாக நீங்கள் தூங்குற ஆளெல்லாம் பார்த்தா நான் ஏதோ கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச மாதிரி இருக்கு. தயவு செய்து இதை கேளுங்க, இது ரொம்ப பிரயோஜனமாடு. நான் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டில் போய் நான் எவ்வளோ வேதனைப்படும் எனக்கு தான் தெரியும். தூங்குறேன்னு நினச்சி நான் வேதனைப்படுவேன். ஏன்? ஏன்னா இதில் அவ்வளோ மகிமை இருக்கு. எங்க இயேசு நமக்கு கற்றுத்தரார்னா பின்னாடி ஏதோ ஒன்றுக்காக தான் இது முன்னே கற்றுத்தரார். நோக்கம் இல்லாமல் அந்த சப்ஜெக்டை நமக்கு கற்றுத்தர மாட்டார். இப்போ நமக்கு இதை கேட்காம விட்டுட்டோமானால் பின்னாடி ஒரு காரியம் வரும்போது இதை நம்ம செய்ய முடியாது. இப்போ கொர்நேலியு இரண்டாவது தன்னுடைய வாஞ்சை நிறைவேறவும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளவும் என்ன செய்தான்? ஜெபிச்சார். 32ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அங்க 2 சீமோன் இருக்கார். கர்த்தர் எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்காரு பாருங்க. எப்போ அங்க தோல் பதறுகிறவனுடைய வீட்டுல ஒருத்தன் என்ன செய்தான்? சீமோன்னு இருக்கான். அந்த வீட்டுல இன்னொருத்தன் தங்கி இருக்கான், பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோன். அவனை அழைப்பீங்க. ஏன் நம்ம ஜெபிக்கணும்? ஆனால் நம்ம பாட்டுக்கு யாரையாவது கூப்பிடக்கூடாது. இந்த ஊழியக்காரர் நல்ல இதை அபிஷேகம் வர நடத்துதாரே, நம்ம கண்ணுக்கு எல்லாம் நல்லதாக தான் தெரியும், செவம் பண்ணி பார்த்தாதான் தெரியும். நம்ம கண்ணுக்கு நல்லதாக தான் தெரியும். அவர் அபிஷேக கூட்டம் நடத்தும் போது நல்லா தான் தெரியும், இங்கே நடக்கும் போது நல்லா தான் தெரியும், அவங்களும் நிறையமா தான் தெரியும், இவங்களும் நிறையமா தான் இருக்கும். ஆனால் தெளிவு எதுன்னு பார்க்கணும்.
அண்ணாதான் ஏசப்பா அங்க தெளிவா சொல்லி கொடுக்கார், சீமோனுடைய வீட்டுல ஒரு சீமோன் இருக்கான், அவனை கூப்பிடு. ஆனா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக சீமோனை கூப்பிடாதங்க. ஏன்னா வரமும் அழைப்பும் யாருக்கு இருக்கு? அந்த சீமோனுடைய வீட்டுல ஒருத்தன் தங்கி இருக்கானா அவனுக்கு தான் இருக்கு. அதனால அவனை கூப்பிடு. அப்பந்தான் பரலோகத்திலிருந்து எது வரும்? சத்திய ஆவி இறங்கி வரும். சத்தியம் ஆவி இறங்கி வரணும்னா சத்தியம் பேசுறவங்கள தான் கூப்பிடணும். வேற ஆவி இறங்கி வரணும்னா யாரையும் கூப்பிடலாம். அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்பெல்லாம் பெருகிட்டாங்க. இப்பெல்லாம் முக்குக்கு முக்கு பெருகிட்டாங்க. ஆனா சத்திய ஆவி இறங்கி வரணும். அதுக்கு எல்லாரையும் கூப்பிட முடியாது. அதுக்கு எல்லாரையும் கூப்பிட முடியாது. எங்க நம்ம பார்க்குற எல்லா கூட்டமும் நல்லா தாங்க இருக்கும். அதுக்காண்டி நமக்கு தோணும் அவரை கூப்பிடலாம் இவரை கூப்பிடலான்னு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு நமக்கு தெரியாது. அது ஜெபம் பண்ணாதான் தெரியும். அதுக்காக தான் கொர்நேலியு இங்க என்ன செய்தார்? ஜெபம் பண்ணதார். அண்ணாதான் பேதுரு வந்தோன்னு அதை எடுத்து சொல்லுதார். என்ன அவன் பேதுரு என்ன கேட்கார்? 29ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன், இப்போதும் எதுக்காக என்ன அழைச்சீங்கன்னு கேட்கார். அதுக்கு அவர் என்ன சொல்றார்? எதுக்காக? எப்போ ஏசப்பா எனக்கும் என் குடும்பத்துக்கும் அபிஷேகம் வேணுமே, நான் யாரை கூப்பிட எனக்கு வெளிப்படுத்தி தாரோம், என் வாஞ்சை நிறைவேறணுமே, நான் யாரப்பா கூப்பிடணும்னு அவர் ஜெபிக்காரு. ஜெபிக்கும் போதுதான் ஏசப்பா எனக்கு சொல்லி தந்தார், இப்படி யோப்பா பட்டணத்துல நீ ஆள் அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை நீ வரவல, அவன் கடலோரத்துல தோல்பதனுடைய வீட்டுல இருக்கா, அவனை நீ கூப்பிடு, அவன் வந்து உன்னிடத்துல பேசுவான், அவனால தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும். அப்ப தேவனால கட்டளையிடப்பட்டவைகள் இவன் கையில தான் இருக்கு. இவனை கூப்பிட்டாதான் வர வேண்டியது வந்து இறங்கும். அதனால எல்லாரையும் கூப்பிடாதப்பா அப்படின்னு ஜெபிக்கார். நிறைய ஆளு அவங்கள கூப்பிடுங்க இவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை வச்சு நம்ம கூப்பிட்டோம்னா கடைசியாக நம்ம தான் உட்காந்து ஆளணும். உண்மைதான். ஏன்னா இப்போ கூப்பிட்டா வர்றதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க. இப்போ இல்லை, இப்போ ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க கூப்பிடுங்க, உடனே 5 நிமிஷம் வந்து நின்றுவாங்க. ஆள் இருக்கு. ஆனால் எல்லாரையும் கூப்பிடக்கூடாது. இந்த பேதுருக்கு இங்கேயும் தரிசனம் கிடைச்சது, அங்கேயும் பேதுருக்கு தரிசனம் கொடுக்காரு. அதனால்தான் பேதுரு ஐயா வந்தார், இல்லைன்னா வரமாட்டார். ஏன்னா புறஜாதியருக்கு யூதருக்கும் என்ன இல்லை, அதனால வரமாட்டார். அங்க இருக்கிற அபிஷேகம் நமக்கு வர காரணமே கொர்நேலியு தான் பாதி. அவன் அன்னைக்கு ஜெபிக்கலைன்னா அந்த ஆவி இன்னைக்கு நம்ம மேல ஊட்டப்பட்டிருக்காது. ஏசப்பா தான்ட்டாரு, ஆனா பேதுரு வரணுமே. ஏசப்பா புறஜாதியருக்கும் அந்த ஆவிய அந்த ஆசீர்வாதத்தை வச்சிட்டாரு. ஆனா அந்த புறஜாதியர் மேல யார் இறங்கணும்னா பேதுரு வரணும். இந்த பையன் சும்மா கூப்பிட்டா வரமாட்டான். அதனால பேதுருக்கு அங்க என்ன செஞ்சிட்டாரு? தரிசனம் கொடுத்துட்டார். அதனால இப்ப பேதுரு போய் தான் ஆகணும். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அந்த பரம தரிசனத்தை கீழ்ப்படிஞ்சு போனார். அப்போ 2 காரியத்துக்காக உபவாசம் இருக்கணும். எதுக்காக? இந்த 1/2 மணி நேரத்துக்கே உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு, இதுக்கு மேலே நான் பேசணும்னா நீங்கள் இங்கேயே படுத்து தூங்கிடுவீங்க. அதனால முடிச்சிருவோம். பேதுரு நம்ம 2 காரியத்துக்காக உபவாசம் இருக்கணும். எதுக்காக? நீ இன்னைக்கு எதுக்கு உபவாசம் ஆச்சு அதை சொல்லு. உபவாச நாளை நியமிக்க சொன்னது யாரு? ஏசப்பா. எப்படி உபவாசம் இருக்கணும்? மனுஷர் காணும்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் உள்ள அது உடன்படிக்கை மாதிரி இருக்கணுங்க உபவாசம். உபவாசம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை மாதிரி இருக்கணும்.
2 3 எதுக்கெல்லாம் உபவாசம் இருக்கணும்? நம்முடைய மனம் திரும்புதற்காகவும் தேவ கோபம் நம்மேல் வராமல் இருப்பதற்காகவும். 4 நம்முடைய வாஞ்சை நிறைவேற. அதுல இன்னொன்னு என்னது? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள. பாஸ்டர், என்ன குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் தேவ சித்தம் எனக்கு தெரியணும், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். நீங்க கொஞ்சம் இந்த கொர்நேலி எங்கே சர்டிஃபிகேட் வாங்கினாரு பாஸ்டர்னு? இந்த கொர்நேலி யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினாரு? ஏங்க நம்ம ஜெபம் பண்ணாலே என்ன செய்வார்? இல்லை பாஸ்டர், நீங்க கொஞ்சம் தேவ சித்தம் எனக்கு என்னன்னு தெரியலை, கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன். இதுக்கு பாஸ்டர் 2-3 நாள் உபவாசம் இருப்பார். உபவாசம் இருந்து அவர் ஜெபிப்பார், சொல்லுவார். இவர் என்ன செய்வார்? இவர் பாட்டுக்கு ஹாயா பரலோகமே என் சொந்தமே, அவர் அங்க பாட்டு படிச்சுட்டு இருப்பார். இங்க இருந்து பாஸ்டர் கண்ணீர் வடிப்பார். 2ங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ண சொல்றது நல்லது, நீங்களும் அதை நல்லா படிக்கணும். அநேகருடைய ஜெபம் நமக்கு ரொம்ப தேவை. இவன் ஜெபம்லாம் நமக்கு எதுக்கு? அந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. அநேகருடைய பவுலே சொல்றார், எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் யாரு? அவருக்காக ஏன் வேண்டாம்? அத்தனை வரம் இருக்கு, அத்தனை கிருபை இருக்கு, எல்லாம் இருக்கு, அவருக்காக ஏன் ஜெபிக்கணும்? சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. அவருக்காக ஏன் ஜெபிக்கணும்? 9 வரமும் அவருக்கு கொடுத்திருக்காரு, எல்லா கிருபையும் இருக்கு, ஏன் அவருக்காக ஜெபிக்கணும்? ஆனாலும் அவர் என்ன சொல்றார்? எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஓட்டம் ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டத்தில் ட்ராக் மாறும்போது யாருடைய ஜெபமாவது அந்த ட்ராக்கில் கொண்டு வந்து நிறுத்தும். அதுக்காக தான் எல்லாரையும் ஜெபிக்க சொல்லுவது. எல்லாரையும் எதுக்கு ஜெபிக்க சொல்றேன்? யாராவது ஒரு ஜெபமாவது நம்மளை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும், உயர்த்தும். 2வது, நம்முடைய வாஞ்சை நிறைவேற தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள. அப்ப எதுக்கெல்லாம் உபவாசம் இருக்குன்னு நான் சொல்லி தந்தேன். கடைசியா ஒரு காரியத்துக்காக நான் சொல்லிதானே. மார்க் எழுதின சுவிசேஷம் இல்லை, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ முடிச்சுட்டே உங்களை அனுப்பிடுறேன். உபவாச ஜபத்துல ஏன் கலந்து கொள்ளணும்? ஆனால் அங்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் கிரியை செய்கிற இடம் எது என்றால் உபவாச ஜபம். அப்ப உபவாச ஜபத்துல தான் யாருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியும்? பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அப்ப 4வது எதுக்காக உபவாசம் இருக்கணும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முடிச்சது. அப்ப உபவாச ஜபத்துல தான் சில ஆவிகள் புறப்பட்டு போகும். இதுல உபவாச ஜபம், உபவாச ஜபத்துக்கு மிகுந்த வல்லமை உண்டுங்க. நீங்க ஏற்றுக்கொள்வீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அது தெரியாது. ஆனா உபவாச ஜபத்துக்கு என்ன உண்டு? மிக பெரிய வல்லமை உண்டு. அதுல கலந்து கொள்ளணும்னா எல்லாராலையும் முடியாது. அதனுடைய மேன்மை அறிந்தவர்களால் மட்டும்தான் அதுல கலந்து கொள்ள முடியும். மற்றபடி யாராலையும் கலந்து கொள்ள முடியாது. அது உண்மை, வேதத்தின்படி அது உண்மை. ஜபத்தினுடைய வல்லமை அறிந்தவர்களால் மட்டும்தான் வந்து ஜெபம் பண்ண முடியும். உபவாச ஜபத்தினுடைய வல்லமை அறிந்தவர்களால் மட்டும்தான் உபவாச ஜபத்தில் பங்கு பெற முடியும். வேதத்தினுடைய வல்லமை அறிந்தவர்களால் மட்டும்தான் வேதத்தை தியானிக்க முடியும். எங்க ஸ்கூலுக்குடைய மதிப்பு தெரிஞ்சாதானே ஸ்கூலுக்கு போவான்.
ஜவஷ், ஸ்கூலுக்கு போக வேண்டிய மதிப்பு தெரிஞ்சால் தானே ஸ்கூலுக்கு போவான். இல்லைன்னா அப்பா என்ன ஸ்கூலுக்கு போகலன்னா அவன் போவானா? ஏன்? அதனுடைய மதிப்பு தெரியல. படிப்பினுடைய மதிப்பு தெரிஞ்சாதான் அவன் என்ன செய்வான்? படிப்பான். சிலர்லாம் படிக்காம தான் சொல்லுவான், நல்லா படிக்காதனால இப்படி கஷ்டப்பட நீயாவது. அப்போ அவங்களுக்கு எப்போ அது தெரியுது? பின்னாடி. அப்போ இவனுக்கு எப்போ தெரியணும்? முன்னாடியே தெரிஞ்சுட்டா இவன் என்ன செஞ்சிருவான்? படிச்சிருவான். இதே தான் ஜபத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சாதான் ஜெபம் பண்ண முடியும். உபவாச ஜபத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சாதான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண முடியும். இதெல்லாம் அந்த மேன்மை தெரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். மற்றபடி யாரையும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி செய்யறதுல என்ன இல்லை? ஆசீர்வாதம் கிடையாது. அது அவர்களுக்காக வரும். நம்மளா யாரையும் கட்டாயப்படுத்தவே கூடாது. இந்த வேதம் எனக்கு கற்றுத்தந்தது அதான். அவனை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண சொல்லு, அவனுக்கே அது தெரியணும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணா இது கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளலான்னு அவனுக்கு தெரியணும். அவன் என்ன செய்வான்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவான். இதுதான். புரிஞ்சுதா? எதுக்கெல்லாம் உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டேன், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். இனி நம்ம தான் அந்த உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அநேக ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா உபவாசம் இருந்தார், ஆதலால் நாமும். ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்தார், நம்ம 3 நாள் தான். ஏசப்பா 40 நாள். அவரே இந்த உலகத்துக்கு வந்து உபவாசம் பண்ணார்னா நம்ம யார்? அப்படி உபவாசம் பண்ணனால தான் எல்லாத்தையும் நிறைய ஜெயித்தார். சில மாம்சங்களை நம்ம ஜெயிக்கணும்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். சில கோபத்தை நம்ம ஜெயிக்கணும்னா உபவாசம் இருந்து. சில இதெல்லாம் டக்குன்னு போகாது. நம்ம நினைப்போம், நான் மாற்றிடுவோம் பாஸ்டர், நான் மாறிடுவோம் பாஸ்டர். தலைகீழ நின்னாலும் மாற மாட்டோம். ஒரு நைட்டு ஃபுல்லும் தலையில் நின்னாலும் என்ன செய்ய முடியாது. நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அப்பந்தான் மாற்றங்கள் வரும். யாரு? நம்ம உட்காரணும், நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கணும். நீங்கள் அந்த உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். எந்தெந்த காரியம் தடையாக இருக்கோ அந்த காரியத்துக்கெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக விடுதலை உண்டாகும். உபவாச ஜெபத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. புரிஞ்சுதா? ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்து கர்த்தாவே, உபவாச நாளை நீ நியமிக்க சொன்னதையும் அந்த உபவாச நாள் எதற்காக என்பதையும் நாங்கள் எதற்கெல்லாம் உபவாசிக்க வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.